இதில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், பொருளாதார கஷ்டம் வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும், கடன் வருவதற்கான காரணம் என்ன நம்ம விழாவாரி அன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எந்த ராசி நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம், நம்ம எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருக்கலாம், எந்த நட்சத்திரத்தை வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் உலக வாழ்க்கையில் வருவதற்காக நாம் ஏதாவது முயற்சி செய்கிறோமா, அதற்கான விஷயங்களில் ஈடுபடுறோமா அப்படிங்கிறத நினச்சா தான் ரொம்பவே வருத்தமாக இருக்கு. சில நேரங்களில் பொருளாதார சிக்கலும் உண்டு, குடும்ப வாழ்க்கையில் போராட்டமும் உண்டு. அதை தாண்டி போவதற்காக நம்ம என்ன செய்யலாம்னு முயற்சிகளும் நம்மகிட்ட நிறைய உண்டு. என்ன சார் வருஷம் பூரா சாமி கும்பிட்றேன், கடவுள் என்னை ஏறிட்டே பார்க்கலைங்கிற வருத்தமும் உண்டு. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், 5ஆம் இடம் பாதிப்பாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஜாதகத்தில் பொருளாதார தடையும் இருக்குது, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனையும் இருக்குது. இந்த குழந்தை பாக்கிய பிரச்சனை, பொருளாதார தடையை நாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஜாதகத்தில் இந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயத்தையும் பொருளாதார விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நிறைய விஷயங்களில் இந்த 5ஆம் இடத்துல சனி ராகு, சந்திரன் கேது, சூரியன் செவ்வாய், சந்திரன் சனி, இந்த மாதிரியெல்லாம் கூட்டி போட்டு பாவக்கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும். அப்படி உட்கார்ந்துருக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு இந்த குலதெய்வ குற்றம்னு சொல்லுவோம். இந்த குலதெய்வ சாபத்தால், குலதெய்வ குற்றத்தால் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுது, பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனை ஏற்படுது. குழந்தை பாக்கியமே ஒரு சிறப்பான நிலையாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணாமல் போயிடுது. இதுக்கு எல்லாம் காரணம் இந்த 5ஆம் இடம். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5ஆம் இடத்து அதிபதி நீசமாக இருப்பார். 5ஆம் பாவ கிரகங்கள் 2-3 கிரகங்கள் கூட்டணி போட்டிருக்கும். அப்போ அவர்களுக்கு பார்த்தோன்னா இந்த ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தில் பயங்கரமான தடைகள் இருக்குது. எவ்வளவு தான் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வளர்ச்சிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் அந்த இடத்த பிடிக்கவோ வளர்ச்சி அடையவோ முடியலை. அப்போ அதுக்கு காரணம் அந்த பாவக்கிரகங்கள் சூழ் இருக்கக்கூடிய குலதெய்வம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக கொண்டு போயிட்டோம்னா குழந்தை பாக்கியத்துலேயும் தடை இல்லை, பூர்வ புண்ணியத்துலேயும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் நம்ம வாழ்க்கையில் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய போராட்டங்களை தரும். இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதது, நீங்கள் எவ்வளவு தான் செல்வங்கள் இருந்தாலும் வீட்டில் குழந்தை இல்லாத வீட்டில் பாருங்களேன், மகிழ்ச்சி இருக்காதுங்க, சந்தோஷம் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சிகரமான இல்லமாக அது இருக்காது. அப்போ இந்த குழந்தை பாக்கியங்கிற விஷயம் பாதிக்கல் படாமல் இருக்கணும் அப்படின்னாலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, அது யாரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, நம்மளோட குழந்தை மாதிரி நினைச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய சந்ததிகளுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படாது. 1, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மதிக்க தவறுவது. பெண் சாபத்துக்கு ஆளாவது என்பது பெண்களை தவறாக வழிநடத்துவது மட்டுமல்ல, தன்னோட உடன் பிறந்த சகோதரியையோ, தன்னுடைய மகளையோ, தன்னுடைய மனைவியையோ மதிக்காமல் இருப்பது. ஒரு வீட்டில் பெண்களை மதிக்கலைன்னா அங்கே எதுவுமே இல்லை. நீங்கள் நான் சொல்கிறேங்கிறக்காக தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பெண்களை மதிக்கலைன்னா அங்கே எதுவுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொருளாதாரத்தில் கஷ்டமாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, வீட்டை விட்டு வெளியில் போகும்போது மனைவியை அந்த சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அல்லது தொழிலுக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அவங்க கையில் ஏதாவது ஒரு அமௌண்ட், 100 ரூபாயோ 50 ரூபாயோ கொடுத்துட்டு வாங்க. உண்மையிலேயே பணம் இன்னைக்கு நல்லா வரும். பொருளாதார சிக்கல் இருக்கு. அது மனைவியாக இருக்கலாம், அது மகளாக இருக்கலாம், தன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, அது அம்மாவாக இருக்கலாம். இவங்க கையில் காசு கொடுத்துட்டு வாங்க, ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் பொறுமையாக நிதானமாக அதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.